यह नक्षत्र वर्तमान में नाविक सेवाओं இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் தளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வந்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுபா. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் தளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. 2250 கிலோ எடை கொண்ட நேவிகேஷன் செயற்கைக்கோளை சுமந்து செல்லக்கூடிய இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட்டாக தற்பொழுது இது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய நிலப்பரப்பில் இருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவிலும் வழிகாட்டுவதற்கு உதவும் செயற்கைக்கோள் என இஸ்ரோ தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்கும் வானிலை மாறுபாடுகளை கண்டறிந்து தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பாக இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அந்த வகையில இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட்டான GSLV F-15 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தற்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. NVS 2 பிற செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவலை அளிக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. குறிப்பா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 2013 முதல் 2018 ஆண்டு வரையான காலகட்டங்களில் 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவுக்கென பிரத்யேகமாக ஒரு நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டில் இருக்கிறது. GPS தொழில்நுட்பம் போல் இந்தியாவுக்கான தனித்துவ வழிகாட்டுதல் அமைப்பை ஏற்படுத்த நாவிக் தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்தி வருகிறது. நாவிக் என்பது இந்தியாவுடைய உள்நாட்டு பிராந்திய வழி சொல்லுதல் செயற்கைக்கோள் அமைப்பாகும். இந்த அமைப்பு இந்தியா மற்றும் இந்திய நிலப்பரப்பை தாண்டி 1500 கிலோமீட்டர் வரை துல்லியமான நிலை, வேகம் மற்றும் நேர சேவைகளை வழங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாவிக் தொழில்நுட்பத்தில் IRNSS-1G செயற்கைக்கோள்களுக்கு மாற்றாக 2ஆம் தலைமுறை செயற்கைக்கோள்களை NVS-1 செயற்கைக்கோள்கள் கடந்த 2023 ஆண்டு இஸ்ரோ செலுத்திய நிலையில் தற்பொழுது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய NVS-2 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட்டான GSLV F ராக்கெட் என்பது தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. குறிப்பா இஸ்ரோவுடைய தலைவராக நாராயணன் பொறுப்பேற்றதற்கு பிறகாக விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. It is an independent regional navigation satellite system designed to provide accurate position, velocity and timing service to users in India as well as to region extending about 1,500 kilometers beyond Indian landmass. The first generation of Navik satellites were launched by PSLV launch vehicles between July 2013 and April 2018.